பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை பணிந்து கொள்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நாம் அவரோடு இருக்கும்போது அவருடைய ஆவியானவர் வந்து நம்மை நடத்தும் போது பரிசுத்தத்துக்குள் நடத்துவார். அசுத்தத்தில் இருந்து நம்மை பரிசுத்தத்தை கொண்டு வருவார். ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வேன்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவன். ஆனாலும் பிதாவுடைய சமூகத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்து அந்த பலனை பெற்றுக்கொண்டார். ஏன்னா பாவம் நிறைந்த உலகத்தில் வரும். எப்போ என்ன இந்த நிமிஷத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. எப்போ நமக்குள்ள ஒரு ஈவில் தாட், ஒரு ஈவில் சைட் எப்போ வரும்னு தெரியாது. The flesh and blood is not holy. அது நாம் உலகத்தில் மனுஷத்தில் மாம்சத்தில் தான் இருக்கும். எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த எல்லா நம்ம சமயத்துலையும் நம்ம ஃபயராக இருந்தான்னா அந்த ஃபயர் வந்து நம்ம அன்னைக்கு பாதுகாக்கும். சத்துரு உள்ளே வர முடியாது. ஆண்டவர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் செஞ்சாரான். அக்கினி. ஆண்டவர் சொன்னார் சகரியா புஸ்தகத்தில், என் ஜனத்தை குறித்து நான் அக்கினி மதிலாக இருப்பேன்னார். பரிசுத்தாவின் அக்கினி மதிலாக இருப்ப கரங்களை தட்டி நாம் அபிஷேகம் எதிர்க்கும் போது அவர் நம்மை அக்கினி மதிலாக இருந்து நம்மை பாதுகாப்பார்.